தற்போது கிடைத்துள்ள மற்றொரு உடனுக்குடன் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இரண்டாவது நாளாக பாஜக மாநில தலைமை அலுவலகத்தில் தொடக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று மாலை முக்கிய தலைவர்கள் டெல்லி செல்ல உள்ளதாகவும் அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. வணக்கம் லிபிகா. டெல்லிக்கு எந்தெந்த முக்கிய தலைவர்கள் செல்லவிருக்கிறார்கள்? அந்த ஆலோசனை குழு கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்படவிருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சாரா. பாஜகவின் தொகுதி பங்கீடு இன்று மாலை நிறைவடைந்து முக்கிய தலைவர்கள் டெல்லி செல்ல இருப்பதாக தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. நாளை வேட்பாளர்களை இறுதி செய்ய மத்திய தேர்தல் குழு கூட்டம் டெல்லியில் நடக்க இருப்பதாகவும் பாஜக தலைமை கழகம் சார்பில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இரண்டாவது நாளாக இன்று சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாஜகவின் மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி நடைபெற இருக்கின்றது. இதில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், கருப்பு முருகானந்தம் மற்றும் முக்கிய தலைவர்கள் பலர் மற்றும் அதை கொண்டு பாஜக நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இன்று காலை 11 மணிக்கு மேல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசனுடன் தொகுதி ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்கின்றது. ஏற்கனவே அமமுக சார்பிலும் தொகுதி பங்கீடு சார்பாக கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. பாமகவிற்கும் ஏற்கனவே தொகுதி பங்கீடானது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வரவேற்கின்றார். தொடர்ந்து தொகுதி பங்கீடு சம்பந்தமான ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து முக்கிய தலைவர்கள் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்வதற்காக இன்று மாலை டெல்லி புறப்பட இருப்பதாக செய்யப்பட்ட தகவலானது வெளியாகியிருக்கின்றது. நாளை அக்கட்சியின் உயர் அதிகாரம் கொண்ட மத்திய தேர்தல் குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற இருக்கின்றது. பாஜகவினுடைய தேசிய அலுவலகத்தில் நடைபெற இருக்கின்றது. அப்போது தமிழகத்தில் இருந்து பாஜக சார்பில் களம் இருக்கும் வேட்பாளருடைய பட்டியல் இறுதி செய்யப்பட இருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் பட்டியலானது நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் காலை வெளியாகலாம் என கட்சி சார்பில் தகவல் வெளியாகிருக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை பாஜக கூட்டணி கட்சி சார்பில் 16 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரை 40 தொகுதிகளில் ஏற்கனவே பாஜக 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் எத்தனை தொகுதிகள் யார் யாருக்கு என உள்ளிட்ட தொகுதிகள் கணக்கீடு, வேட்பாளர்கள் பட்டியல், பாஜக சார்பில் இறங்கக்கூடிய வேட்பாளர்கள் உள்ளிட்டவை பற்றி நாளை இரவுக்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே தேர்தல் பாஜகவினுடைய தலைமை கழகத்தில் இருந்து தேர்தல் தமிழ்நாட்டில் இருந்து வானதி சீனிவாசன் ஒரு தலைவராக இருந்து வருகிறார். இந்த தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் நாளைய தினம் டெல்லியில் கலந்து கொண்டு தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியலிடல், அதே போன்று எந்தெந்த தொகுதியில் பாஜக சார்பில் களமிறங்குகிறார்கள், மற்ற பகுதிகளில் யார் இறங்குகிறார்கள் உள்ளிட்ட விவரங்கள் அனைத்துமே நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் காலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி லிபிகா.